பக்கத்து கேபின் பஞ்சாயத்து ஆலமரமாக மாறியிருந்தது. கூடியிருந்த குமரிகளின் அரட்டையால் முருகனின் மண்டையில் நிமிஷத்திற்கு நிமிஷம் இடி விழுந்து கொண்டிருந்தது. காரணம், அவர்கள் பேசிக் கொண்டிருந்தது வள்ளியின் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியை பற்றி. அடுத்த வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேதி குறித்திருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தாள் நர்மதா. நல்லதா போச்சுப்பா, ஞாயிற்றுக்கிழமையா போச்சு, இல்லாட்டி ஒரு நாள் லீவு போடணும். முடிக்க வேண்டிய வேலை தலைக்கு வேல் இருக்கு. சொன்ன மாதவியை எரிச்சலாக பார்த்தான். வேலை நேரத்தில் வேலையை போட்டுவிட்டு கூட்டம் போட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. கேமரா எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருப்பதை பற்றி கொஞ்சமும் கவலையில்லாத ஜென்மங்கள். அதென்னவோ நாம சீட்டை விட்டு எந்திரிச்சு போனாலே இந்த எம்டி கேமரால பாத்துட்டு கூப்பிட்டு சீட்டை கிழிச்சிடுவேன்னு மிரட்டுறான். செல்வம் சொல்றது சரிதான். இருக்கிற 4-5 ஜென்ஸையும் சீட்டை கிழிச்சிட்டு அந்த இடத்துல பொண்ணுங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறான் அந்த சொட்டை எம்டி. அவனை சுத்தி பூந்தோட்டம் குலுங்கணுமாம். வள்ளியின் நிச்சயத்திற்கு புடவை எடுக்க போயிருக்கா. என்ன கூப்பிட்டா புடவை செலக்ஷன் பண்றதுக்கு. எனக்கு தான் இந்த ஆபீஸ்ல இங்கே அங்கே நகர நேரமில்லையே, அதனால நான் வரலன்னு சொல்லிட்டேன். ரதி தன் வேலை பளுவை தாழ முடியாமல் புலம்பினாள். உண்மையில் வள்ளி அவனைத்தான் அழைத்தாள். அவன் இல்லாமல் அவளால் எதுவும் செய்ய முடியாது. அவனுடைய ரசனைதான் அவருக்கு தேவை. அவன்தான் இருந்த எரிச்சலில் மறுத்துவிட்டான். இவளுக்கு ஹேர்பின் வாங்கறதுல புருஷன் வீட்டுக்கு போற வரைக்கும் ஒவ்வொன்னும் வாங்க நான் தேர்வு பண்ணி தரணும். ஆனா புருஷன் மட்டும் இவளே தேர்வு பண்ணுவா. நான் என்னையே செலக்ட் பண்ணி கொடுத்தா தூக்கி எறிஞ்சிட்டு போறா. பைத்தியக்காரி. வர்றவன் நல்ல குடிகாரனா இருக்கணும். குடிச்சிட்டு வந்து நல்லா மிதின்னு மிதிக்கவும். அப்பத்தான் தெரியும் என் அருமை. அவள் தன் காதலை ஏற்காத கோபத்தில் அவள் கூப்பிடும் எங்கேயும் அவன் போவதை நிறுத்திவிட்டான். நான் என்ன இவளுக்கு வேலைக்காரனா என முகம் திருப்பினான். அதிலிருந்து அவளும் இவனிடம் பேசுவதில்லை. அவள் பேசாதது மனதை என்னவோ செய்யத்தான் செய்தது. பேசலனா போகட்டுமே, பெரிய இவ. அலட்சியப்படுத்தினான். ஏய், நாம இப்படி பண்ணினா எப்படி? அவள் நிச்சயத்திற்கு எடுத்த புடவையை வாட்ஸ்ஆப்ல அனுப்பினதும் நாமளும் அதே புடவையை எடுப்போம். ஒரே மாதிரி புடவையில மண்டபத்துல நுழைஞ்சா எப்படி இருக்கும்? சூப்பர் ஐடியா. அவளுக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். மாப்பிள்ளை யார் பொண்ணுன்னு குழம்பி போவான். கொல் சிரிப்பு. இவளுகளை கொன்று போட்டு விட வேண்டும் போலிருந்தது முருகனுக்கு. ச்சே, இந்த பெண்களே ரொம்ப மோசம். எவனை குழப்பலாம், எவனை படுகுழியில் தள்ளலாம், இதே புத்தி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2 நாளா இந்த முருகன் மூஞ்சை உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னு தெரியல. ஆமாம், அவள் நெயில் பாலிஷ் வாங்குறதுனா கூட இவனைத்தான் செலக்ஷனுக்கு கூட்டிட்டு போவா. இப்ப நிச்சயத்திற்கு புடவை எடுக்கிறதுக்கு கூட கூட்டிட்டு போகல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் கூடவே சுத்துறாளே, அவனைத்தான் காதலிக்கிறாளோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, தெளிவா இருந்திருக்கா. இந்த மூஞ்சியெல்லாம் எவள் கல்யாணம் பண்ணிப்பா? அமைதியாக அமர்ந்திருந்த முருகனுக்கு அடித்து போட்டனே இந்த வார்த்தைகள். பெரும் அவமானத்தில் கொண்டு தள்ளின. ஆனா எனக்கென்னமோ இவன் ஒரு தலையா அவளை காதலிச்சிருப்பானோன்னு நினைக்கிறேன். அவளுக்கு நிச்சயம்னு தெரிஞ்சதிலிருந்து இவன் இஞ்சி தின்ற குடங்கு மாதிரி இருக்கான். பாவம், லவ் ஃபெயிலியர் போலிருக்கு. மறுபடியும் கொல் சிரிப்பு. கொக்கரித்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தை நோக்கி விருட்டென எழுந்து சென்றான் முருகன். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் அளவிற்கு நெஞ்சுக்குள் நெருப்பு. நான் அவளை காதலிச்சேன்னு உங்ககிட்ட சொன்னனா? இந்த ஆபீஸ்ல காதலிக்கிற மாதிரி மூஞ்சிங்க இருக்கு. உங்களையெல்லாம் ஒரு பிச்சைக்காரன் கூட காதலிக்க மாட்டான். அவன் கத்திய அதே நேரம் அவனுடைய அலைபேசி ஒலித்தது. அவர்கள் சிரித்தார்கள். அவதான் கூப்பிடுறா. கடையில எடுத்து வச்ச புடவையெல்லாம் பிடிக்கலன்னு நீ வந்து செலக்ட் பண்ணுன்னு உடனே வர சொல்லுவா பாரு. நீ தாலி எடுத்து கொடுத்தாதான் தாலியே கட்டிப்பேன்னு சொன்னாலும் சொல்லுவா. ஆமா, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கூட பால் சொம்ப ரூம் வரை இவனைத்தான் தூக்கிட்டு வந்து கொடுக்க சொல்ல போறா. குபீர் சிரிப்பு அவனை கொலை வெறியுடன் பார்க்க வைத்தது. ஆத்திரத்துடன் அலைபேசியை எடுத்தான். அவளாக மட்டும் இருக்கட்டும், என்ன பண்றேன் பாரு என கருவியபடியே பார்த்தவன் புருவம் சுருக்கினான். ஹலோ என்று காதுக்கு கொடுத்தவன் மறுகணம் அலறினான். துடித்துக்கொண்டே ஓடினான். மறுநாள் அலுவலகத்திற்கு வந்த வள்ளி தன்னுடைய நிச்சயதார்த்த புடவையை பற்றி பேசி பெருமைப்பட்டுக் கொள்ள தோழிகளை நாடியபோதுதான் கவனித்தாள் முருகன் அவன் இருக்கையில் இல்லாததை. அவனுடைய எண்ணிற்கு அழைத்தாள். ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. பாவி, போன் எடுக்க மாட்டேங்கிறானே. நான் அவன் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என என்னிடம் பேசாமலேயே இருந்தான். இப்பொழுது போனை கூட எடுக்க மாட்டேங்கிறானே. லூசு. கொஞ்ச நாள் முறுக்கிக்கிட்டு இருப்பான். கல்யாணத்தன்னைக்கு முதல் ஆளா அவன்தான் நிப்பான். எல்லாத்தையும் எடுத்து கட்டிக்கிட்டு செய்வான். கிடக்குறான். தானா போன் பண்ணினா எடுக்கணும், இல்லாட்டி கூடாது. அதை தோழிகளிடமும் சொல்லி குறைப்பட்டு கொண்டபோதுதான் அவர்கள் சொன்ன விஷயம் அவளை தூக்கி வாரி போட வைத்தது. உனக்கு விஷயமே தெரியாதா? நேற்று அவனோட அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட். வீட்டு வேலைக்காரி போன் பண்ணினா இவன் விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடினான். செல்வம் கூட இன்னைக்கு லீவு தான். அவனுக்கு துணையா இருக்கான். அதிர்ச்சியாக இருந்தது. மனதில் பாரமாக இருந்தது. தனக்கு முருகன் ஒரு போன் செய்து எதுவுமே சொல்லவில்லையே என ஆதங்கமாக இருந்தது. இப்ப எப்படி இருக்காங்க? யாருக்கு தெரியும்? நீதான் அவன் ஃப்ரெண்டு. உனக்கே ஒன்னும் தெரியல, எங்களுக்கு எப்படி தெரியும்? வயசானவங்க, கால்ல சுளுக்கா இருக்கும்,
பெருசா ஒண்ணும் இருக்காது, நீ டென்ஷன் எடுத்துக்காத, போய் வேலைய பாரு. தோழிகள் தேற்றினாலும் அவளால் நிலை கொள்ள முடியவில்லை. அவள் வந்துவிட்டால் ஆசை ஆசையாக சாப்பிட செய்து கொடுக்கும் இமயத்தின் தாய் வழுக்கி விழுந்த காட்சி கண்ணில் வந்து கொண்டே இருக்க விடுப்பு சொல்லிவிட்டு கிளம்பினாள். முருகன் அலைபேசியை எடுக்காததால் செல்வத்திற்கு போன் செய்து மருத்துவமனையை தெரிந்து கொண்டு பறந்தாள். அவளுக்காக செல்வம்தான் மருத்துவமனை வாசலிலேயே நின்று உள்ளே அழைத்து கொண்டு சென்றான். மருத்துவமனை வராண்டாவில் நடக்கும்போது முழு விவரத்தையும் சொன்னான். தலையில நல்ல அடி, கிட்டத்தட்ட கோமா நிலை, ஐசியூல இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, டாக்டர் இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கார். பாவம் முருகன், அம்மாவை விட்டு அவனுக்கு யாரும் இல்ல, உடைஞ்சு போயிட்டான். சாப்பிடாம கொல்லாம ஐசியூ ரூமுக்கு வாசல்லையே உட்கார்ந்து கிடக்கான். வள்ளிக்குள் குமரி கொண்டு வந்தது. கடவுளே, இதென்ன கொடுமை, நல்லபடியாய் அவங்களை குணப்படுத்திக் கொடு என தவித்தாள். முருகன் இருந்த இடத்திற்கு அவளை அழைத்து வந்ததும் தலை கவிழ்ந்து கைகளில் முகத்தை தாங்கி அமர்ந்திருந்த முருகனை கண்டதும் அவளுக்குள் என்னவோ செய்தது. முருகன், அவள் அழைத்ததும் நிமிர்ந்த அந்த முகம் அவள் இதுவரை கண்டிராத முகம். விளையாட்டும் துள்ளலும் நிறைந்த அந்த சிறுபிள்ளைத்தனமான முகம் பெரும் அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் இருண்டு போய் கிடந்தது. அவள் அவன் பக்கத்திலிருந்த இருக்கையில் அமர்ந்து அவன் கைகளை மெல்ல பிடித்தாள். அவ்வளவுதான். அவன் சிறுபிள்ளையைப் போல் குலுங்கி குலுங்கி அழுத்தொடந்தினான். அப்படியே மடிந்து தன் மடியிலேயே தலையை வைத்துக் கொண்டான். சட்டென செல்வமும் அவனருகே அமர்ந்து அவனுடைய முதுகை தடவி கொடுத்தான். வள்ளியின் உணர்வுகள் துடித்தன. சட்டென அவனை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டு இறுக்கிக் கொண்டு அப்படியே அவனுடைய வேதனை அத்தனையையும் தன் நெஞ்சுக்குள் இறக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் போல் துடித்தது. ஆனால் அதை செயல்படுத்த முடியவில்லை. என்னதான் வலிமையான நட்பு என்றாலும் அது ஒரு எல்லைக்குள் நிற்பதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த எல்லை கோடுகளை அந்த நிமிடம் அழித்தெறிய அலைபாய்ந்தது மனம். தடைகளை தகர்தெறிய உள்ளுக்குள் எதுவோ துடிப்பதை அவளால் தெல்ல தெளிவாக உணர முடிந்தது. அவனுடைய ஆழ்ந்த வேதனைக்கு தன்னால் மட்டுமே முழு ஆறுதலையும் தர முடியும் என்பதாய் மனம் நம்பியது. அவனை அணைத்துக் கொள்ள துடித்த தன் உடலையும் தலையை சாய்த்துக் கொள்ள தவித்த நெஞ்சையும் கட்டுப்படுத்த முடியாமல் தத்தளித்தாள் வள்ளி. என்னடி, நிச்சயதார்த்த பிளவுஸ் தைக்க எப்ப கொண்டு கொடுக்க போற? நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல என்றவாறே வசந்தி துணிகளை மடித்துக் கொண்டிருந்தாள். அவள் எதிரி சோஃபாவில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் வள்ளி. தலையை சோஃபாவின் மேலே சாய்த்து கொண்டாள். மனதில் அழுத்தம் கொண்டிருந்தது. என்னடி, ஒரு மாதிரியா இருக்கே? பெச் என தலையை நிமிர்த்திய வள்ளி அம்மாவை பார்க்காமல் கண்களை மட்டும் மூடிக்கொண்டு சொன்னாள். அம்மா, மனசு ரொம்ப பாரமா இருக்கு. எதுக்குடி பாரமா இருக்கு? போற இடத்துல என்னென்ன பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கா? அதுக்கு தாண்டி மாமியார் இல்லாத இடமா உனக்கு பார்த்திருக்கேன். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஹாயா அமெரிக்கா பறக்க போற. இந்த மாமியார் கிழவிங்க இருந்தாதான் பிரச்சனையே வரும். உனக்குதான் எந்த அக்கு தொக்கும் இல்லையே, அப்புறம் என்ன? அம்மா, எனக்கு முருகனை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. ரொம்ப பாவம்மா அவ. அதுக்கு என்ன பண்ண முடியும்? யாருக்கு என்ன விதிச்சிருக்கோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். பச் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாமா. நானும் கடவுள்கிட்ட தினம் தினம் பிரேயர் பண்ணினேன். ஆனா அவங்க அம்மாவோட கண்டிஷன்ல எந்த முன்னேற்றமும் இல்ல. நிரந்தர கோமா ஸ்டேஜ். ஆனா டாக்டர்ஸ் இன்னும் நம்பிக்கை கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சரியாகி விடுவாங்கன்னு. ஆனா பல வருடங்கள் ஆகலாம். 2 வருஷமும் ஆகலாம், 10 வருஷமும் ஆகலாம். அது நீங்க கொடுக்கற தெரப்பியிலையும் மருத்துவத்திலையும் கவனிப்பிலையும் தான் இருக்குன்னு. ஆன்ட்டியே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. முருகன் தன் வேலையை ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாத்திக்க கேட்டான். ஆனா கம்பெனி ஒத்துக்கல. அதனால வேலையை ரிசைன் பண்ணிட்டு அம்மாவை முழு நேரமும் கவனிச்சுக்கிறான். மனசுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்கு. வள்ளி துணி மடிப்பதை சற்று நேரம் நிறுத்திவிட்டு அவள் அருகே வந்து அமர்ந்தாள். பச், என்ன பண்றது? யாருக்கு எந்த நேரத்துல என்ன வரும்னு சொல்ல முடியாது. விடு, நீ கவனப்பட்டு என்ன ஆக போகுது? அவனுக்கு ஆறுதலா பேசு. டெய்லர் கடைக்கு போகும்போது நானும் வர்றேன். 2 பேரும் போய் அவனை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வருவோம். நம்மால வேற என்ன செய்ய முடியும் என்று முடித்துக்கொண்டு எழுந்து போனாள் வள்ளி. அன்றைக்கு இருவரும் டெய்லர் கடைக்கு போய்விட்டு அப்படியே அவன் வீட்டிற்கும் போய்விட்டு வந்தனர். அடுத்தடுத்த நாட்களில் அலுவலகம் சென்ற வள்ளிக்கு அவன் இல்லாத அலுவலகம் யாருமே இல்லாதது போலவே இருந்தது. வேலையில் மனம் ஒட மறுத்தது. அம்மா அடிக்கடி போன் செய்து நிச்சயதார்த்த ஏற்பாட்டிற்கான வேலைகளை ஒவ்வொன்றாக சொல்லும்போது மனம் அதில் ஈடுபட மறுத்தது. சொல்லப்போனால் அந்த நிச்சயதார்த்தம் இப்பொழுது வேண்டாம், இன்னும் சில நாட்கள் தள்ளி வைத்தால் தேவலாம் என்று தோன்றியது. அதை பற்றி அம்மாவிடம் பேசி மாப்பிள்ளை வீட்டில் அடுத்த மாதம் வைத்துக் கொள்ளலாம் என சொல்ல நினைத்தாள். வெறுமையாக காட்சியளித்த அவனுடைய கேபினையே நொடிக்கொரு தரம் அவளுடைய கண்கள் தழுவி மீண்டன. ஏனோ உடனேயே அவன் அருகில் இருக்க வேண்டும் போல இருந்தது. மௌனமாக எழுந்தவள் உடம்புக்கு முடியவில்லை என சொல்லி விடுப்பு எழுதி கொடுத்துவிட்டு ஆட்டோ பிடித்து முருகனின் வீட்டிற்கு வந்தாள்.
அங்கே தன் தலையெழுத்தை தானே மாற்றி அமைத்துக் கொள்ளப் போவது அவளுக்கே தெரியாது.